Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. Some of their names were known and some were unknown, and they played a vital role in the plan of God, operating in the shadows. பிரைஸ் தி லார்ட். நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால அன்போட வரவேற்கிறேன். சரி, இந்த நாள்லையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒரு டாபிக்ஸ் எடுத்து நம்ம தியானித்து கொண்டே வர்றோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போற ஒரு டாபிக் என்ன, அதுல இருந்து எதை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, கடைசி கால அபிஷேகத்தை பத்தி தான் இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஏன் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மட்டும் ஒரு மனிதனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த இருதயம் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டிருந்தா அந்த இருதயம் எப்படி இருக்குமா, பெருக்கி ஜோடிக்கப்பட்ட ஒரு அழகான வீடு மாதிரி இருக்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயோ வெறுமையா இருக்கும், எம்டியா இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த இருதயம் சுத்தமாக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஆக்கிரமிக்கணும். அவர் தான் நம்ம நடத்தணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அபிஷேகம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த ஜோடிக்கப்பட்ட வீட்டை சத்துரு நிரப்பிடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்க்கணும். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே முதலாவது ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் தான் அந்த மனிதனை தொடர்ந்து வழி நடத்தும். ஒவ்வொரு காரியத்தையும் இந்த இடத்துல நீங்க இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், இது தப்பு அப்படின்னு சொல்லி பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். இந்த இடத்துலயும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனோடு கூட இருந்த சீஷர்களை பத்தி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த மேலறை வீட்டுலதான் முதல் அபிஷேகம் இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனோடு இருந்த அந்த சீஷர்கள் அபிஷேகத்திற்கு முன்னதாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த அபிஷேகத்தை பெற்றதற்கு அப்புறம் அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க, அந்த அபிஷேகம் அவங்களை எப்படி எல்லாம் மாற்றுச்சு அப்படிங்கிறத தான் இந்த நாள்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல தான் நான் சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து பல பாடுகள் அவங்க பட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா, 3ஆவது நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னால 40 நாளளவும் இந்த பூமியில தங்கி இருக்கிறாரு. தங்கி இருந்து அப்போஸ்தலர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்திற்குரியவர்களை பேசி தெளிவான பல திருஷ்டாந்தங்களை காட்டி தம்மை உயிருள்ளவராக நிரூபித்து காட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனங்கள் நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையாகவும் ஒரு வாக்குத்தத்தமாகவும் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என்ன அந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு பார்த்தா, பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஒரு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அதனால நீங்க ஜெருசலேமை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்க எப்படி எல்லாம் மாறுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். இதை சொன்னதற்கு அப்புறம் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை நோக்கி இவங்க போறாங்க. அதற்கப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு போய் மேலறை வீட்டுல அந்த 120 பேர் கொண்ட குழு அந்த வாக்குத்தத்தத்திற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி காத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சும்மா அவங்க போய் உட்கார்ந்துருக்கல. எப்படி காத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏக சிந்தையாக ஜெபம் பண்ணுதலிலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்ப பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த பண்டிகை நாள் பெண்டிகாஸ்டல் டே அது வந்த போது இவங்க என்ன செய்றாங்க, மறுபடியும் ஒருமனப்பட்டு தேவ பாதத்துல அவங்க காத்திருந்த போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல் பலமா இறங்கிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது எப்படி ஒரு பரலோகத்தின் அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, அந்த எந்த அடையாளங்களோட அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா, பலத்த காற்றின் முழக்கம் அந்த உண்டாகி அந்த வீடு முழுவதுமாக அந்த முழக்கம் நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அக்கினி மயமான நாவுகள் மேலிருந்து இறங்கி வந்து ஒவ்வொருவர் மேலும் அப்படியே ஆக்கிரமித்து கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் கர்த்தர் சொன்னபடி ஆவியினுடைய ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளாக இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அக்கினி அப்படிங்கிறது அவங்கள அவித்து போடுறதுக்கு வந்த அக்கினி இல்லை, அவங்கள பிரகாசிக்க பண்ணவும் ஒரு அப்படியே உருமாற்றம் அடைந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கும் கொடுக்கப்பட்ட அக்கினியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவங்க அபிஷேகம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர்கள் அவர்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே அவங்க பற்பல பாஷைகள்ல பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆவியின் வரத்தினுடைய பர்த் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆவியின் வரங்கள் அந்த இடத்துல கிரியை செய்து பிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படின்னு என்ன பிறந்தது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருவரும் பற்பல பாஷைகள்ல பேசினாங்களாம். இதை கேட்ட இந்த யூதர்கள் அந்த இடத்துல பல தேசங்கள்ல இருந்தும் எருசலேமுக்கு வந்திருந்த ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்டு, இவங்க கலிலேயராகிய மனுஷர்ல, அவங்களுக்கு சரியா எதுவும் தெரியாதே, எப்படி எங்களுடைய ஜென்ம பாஷைகள்ல ஒவ்வொருத்தரும் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலக்கப்படையவும் ஆச்சரியப்படவும் செஞ்சாங்க. மல்டி லிங்குவல்ல அந்த இடத்துல எப்படி அவங்களால பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறத பார்க்கிறோம். அப்ப அந்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேலே ஊற்றப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட கிரியைகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் இந்த அப்போஸ்தலர்களை நிரப்பி மூடின பிறகு அவங்களுடைய லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, அந்த அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அபிஷேகம் அவர்களை தைரியம் உள்ளவர்களாகவும் வைராகியம் உள்ளவர்களாகவும் வல்லமை உள்ளவர்களாகவும் மாற்றினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டியும் பவரும் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த அனாயிட்டிங்க்கு முன்னால இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அவங்க பயந்து கொண்டு யூதர்களுக்கு ரொம்ப பயந்து அவங்களை தன்னை பிடித்திருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு கதவுகளை மூடி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒளிந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்திற்கு முன்பதாக அவங்களின் நிலை அப்படிதான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பயந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒளிந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பலமாய் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதற்கு அப்புறம் அவங்க தைரியமாக வெளியே புறப்பட்டு சென்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பயம் அவர்களுக்கு அப்படி பலமாக மாறுச்சு அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இவங்க ஜனங்களுக்கு இடையே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றவங்களாக அந்த அபிஷேகம் இவர்களை மாற்றினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14-41 இந்த வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அது அபிஷேகம் என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு போல்டு, ஒரு கரேஜ, ஒரு தைரியத்தையும், ஒரு நல்ல கிளாரிட்டியையும், ஏற்ற ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்படியாகவும் அவர்களை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவரும் எதிர்த்து பேச முடியாத ஞானமுள்ள வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாக நம்ம பேதுருவை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு தைரியமாக எழுந்து நின்று கர்த்தருக்கு சாட்சி கொடுத்தார், பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேதுரு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேலைக்கார பெண்மணிக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவருடைய நிலை ரொம்ப பயந்து போய் தன்னை ஒழித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த அபிஷேகம் இவர் மேல நிரப்பின பொழுது அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்கிறோம். எப்படி அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் அப்படின்னு சொன்னா, பரியாசம் பண்ணுகிற அந்த ஜனங்களுக்கு முன்பதாக இவர் தைரியமாக அந்த 11 பேர் கூடயும் சேர்ந்து எழுந்து நின்று தேவ வசனத்தை ஞானத்தோட பகுத்து போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்துல 14-41 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல,
அந்த வார்த்தை நிமித்தமாக அநேகர் ஞானஸ்தானம் பெற்று அந்த நாள் ஒரு பிரசங்கம் 3000 பேரை ரட்சித்தது அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பேதுருனுடைய வார்த்தையில அந்த வல்லமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி ஒரு காரியத்தை திறமையாக நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம் இல்லை. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக திறமையாக பேசுறோம் அப்படிங்கிறது ஊழியத்தோட சக்சஸ் இல்லை. ஊழியத்தோட சக்சஸ் நம்முடைய செய்கிற ஊழியம் பவர்ஃபுல்லாக வல்லமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகள்ல தேவ அபிஷேகம் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவரால நம்முடைய வார்த்தைகள் சாரமேற்றப்பட்டு நம்ம பேசுகிற பொழுதுதான் அந்த வார்த்தைகள் அநேகருடைய இருதயங்களை தொடும் அப்படிங்கிறதையும் அவர்களுக்குள்ளாக உணர்வடைய செய்யும். அது மாத்திரமல்ல ஒரு மிகப்பெரிய ஆத்தும அறுவடைய அந்த வார்த்தைகள் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, இந்த அபிஷேகம் அப்போஸ்தலர்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அப்போஸ்தலர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனை நிரூபித்து காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்றதுக்கு தேவாலயத்துக்கு கடந்து செல்றாங்க. அதனுடைய வாசல்ல, தேவாலயத்தினுடைய வாசல்ல சப்பானியான ஒரு மனிதனை பார்த்து அவர் என்ன செய்யறாரு, நமக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சை கேட்கறத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பேதுருவும் யோவானும் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தர்றேன், வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறது ஆண்டவர் தான், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி வார்த்தையில சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிறந்ததுல இருந்தே எழுந்து நிற்க முடியாத சப்பானியான மனிதன், ஆனா இவர்களால அவர் குணமாக்கப்பட்டு அநேகருக்கு முன்பதாக சாட்சியாக நின்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் மூலமாக பல அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த பகுதியில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்து நிமித்தமாக அநேகர் சுகமாக்கப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டாங்க. அதோட விசேஷமாக மரித்து போன அநேகரை கூட உயிர்த்தெழ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். லிதியாள், அதாவது தபித்தாள் அப்படிங்கிற அந்த பெண்ணை மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனை நிரூபித்து காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக உபத்திரவங்களையும் பாடுகளையும் ரொம்ப விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இந்த அபிஷேகம் அவர்களை உருமாற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடிகளா இருக்கலாம், சிறைச்சாலைகளா இருக்கலாம், அச்சுறுத்தல்களா இருக்கலாம், எதை பார்த்துமே அவங்க பயப்படவே இல்லை. எதையுமே இவங்க கண்டு கொஞ்சம் கூட பயப்படாம என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தைரியமாக, அது ரொம்ப சந்தோஷமாக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு உதாரணமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பவுலை பார்க்கலாம், ஸ்தேவான் இருக்கிறாரு. குறிப்பாக ஸ்தேவான் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் நம்ம வாசிக்கலாம். இந்த ஸ்தேவான் யாரு அப்படின்னு சொன்னா பந்தி விசாரணை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள்ல ஒருத்தர் தான் இவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அபிஷேகம் இவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னு பார்த்தா அவர் விசுவாசம் உள்ளவராகவும் அவர் வல்லமையினால நிறைந்து பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் நடுவுல செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பேசின ஞானத்தையும் ஆவியையும் ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு விரோதமாக தர்க்கம் பண்ணினவங்க எல்லாம் இவர் பேசுகிற ஞானத்தை பார்த்து அப்படியே பயந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல பிரகாசித்தது அப்படிங்கிறத எல்லா ஜனங்களுமே பார்த்தாங்களாம். அப்ப இவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மூர்க்கம் கொண்டு இவரை கல்லெறிந்து கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்துல கூட தேவ மகிமையும் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் நிற்கிறதையும் கண்கள் திறக்கப்பட்டு பார்த்து ஒரு முதல் இரத்த சாட்சியான தேவ மனிதன் தான் இந்த ஸ்தேவான். அப்ப இந்த பாடுகளை பார்த்து அவர் கொஞ்சம் கூட பயந்து பின்வாங்கி போகவே இல்லை. அந்த பாடுகளை ரொம்ப சந்தோஷமாக உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களா தான் இந்த அபிஷேகம் அவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக அந்த அபிஷேகம் அந்த அப்போஸ்தலர்களை எப்படி உருமாற்றம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தேவ வார்த்தைகளை அவங்க பரவ செய்வதும் தேவ ராஜ்யத்தை கட்டுவதுமான மகா உன்னதமான காரியத்தை செய்யும்படிக்கு பலவான்களாக அவங்களை மாற்றினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ரட்சிப்பையும் தேவ வசனங்களையும் சுமந்து கொண்டு அதை பரவ செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கஷ்டங்களும் துன்பங்களும் அவங்களுக்கு கிட்ட வந்தா கூட, சிதறியே போகிற சிச்சுவேஷன்ஸ் வந்தா கூட அவங்க விடாம சுவிசேஷத்தை எங்கும் பரவ செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். கடினமான சூழ்நிலையே இவங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அவங்க செய்த ஊழியம் தடைப்படல, வார்த்தை பரவிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆரம்பத்துல ஒரு சின்ன மேலறை வீட்டுல ஒரு சின்ன டீமாகத்தான் இவங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் வந்த பொழுது தேசம் எங்கிலும் இது ஒரு பெரிய திருச்சபையாக அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் திருச்சபை பர்த் ஆகிற இடம் அந்த அபிஷேகத்துலதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன குழுவாக அவங்க பயந்து கொண்டுதான் அவங்க காத்திருந்தாங்க. ஆனா அந்த அபிஷேகம் அவர்கள் எப்படி மாற்றி இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனதோடையும் ஆவியின் வழிநடத்துதலின்படி தைரியமாக அவங்க சுவிசேஷத்தை பரவ செய்தாங்க. மாத்திரமல்ல, திருச்சபைகளாக அவங்க உருமாற்றம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதன் அபிஷேகிக்கப்பட்டா அவங்க எப்படிலாம் அவங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கறத தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். கடைசி கால அபிஷேகம் நம்மேலே ஊற்றப்படுகிற பொழுது என்ன மாற்றங்களை நம்ம பெறுவோம், எப்படி நம்ம இது உருமாற்றும், எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா ஒரு 2 முக்கியமான காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, கடைசி கால அபிஷேகம் ஒரு மனிதன் மேல் ஊற்றப்படுகிற பொழுது அசைக்க முடியாத திட சாட்சிகளாகவும் ஆவியினால இயக்கப்படுகிறவர்களாகவும் அவங்க மாற்றம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசி காலம் அப்படிங்கிறதே சோதனைகள் நிறைந்ததும் உபத்திரவங்கள் நிறைந்ததுமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசி காலம் அப்படின்னாலே ஒரு அச்சுறுத்துதலின் காலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நம்முடைய லைஃபை அலைன் பண்ணி அவரிடத்துல ஆலோசனை கேட்டுதான் இந்த லைஃபை நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசி கால அபிஷேகம் நம்ம எப்படி மாற்றோம் அப்படின்னா, தைரியமாகவும் தேவனுக்காக நிற்கிற ஒரு வைராக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பயமின்றி உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு திட சாட்சிகளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். நம்முடைய பயங்கள் உடைக்கப்படும், வசனம் தடையின்றி பலமாக வெளிப்படும், எந்த காம்ப்ரமைஸும் உலகத்தோடு நமக்கு இருக்காது. அப்படிப்பட்டவர்களாக இந்த கடைசி கால அபிஷேகம் நம்மை மாற்றும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2வது, இந்த கடைசி கால அபிஷேகம் ஒரு மனிதன் மேல் ஊற்றப்படுகிற பொழுது எப்படி மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாத்தானை எதிர்க்கவும் சாத்தானுடைய காரியங்களை நம்ம ஜெயிக்கும் படிக்க பலப்படுத்தி திடப்படுத்தும் ஒரு சேனையாக மாற்றும் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். கடைசி கால அபிஷேகத்துக்கே உரிய ஒரு காரியம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கடைசி காலம் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிற காலத்தை பாருங்களேன். இதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா கடைசி காலம். எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக மனரம்யமாக இருக்குதா? இல்ல. இந்த கடைசி காலம் அப்படிங்கிறதே இருள் சூழ்ந்து இருக்கிற ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எங்க பார்த்தாலும் இருள். அப்ப இந்த இருள் சூழ்ந்து வருகிற காலத்துல அதை எதிர்க்கிற பலத்தையும் தேவனை நிரூபித்து காட்டுகிற வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கர்த்தர் ஒரு அத்தாரிட்டியும் ஒரு பவரையும் கூட கொடுப்பார். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற திடனையும் தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி கால அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படுகிற பொழுது இருளை ஜெயித்து, இருளின் கிரியைகளை நம்ம ஜெயித்து, அந்த கிறிஸ்துவின் திட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவங்களை முடக்கி போடணும் அப்படின்னு சொல்லி பல சதி திட்டங்களை சத்துருவானவன் தீட்டுக்கிறான்ல, அந்த கிறிஸ்துவனுடைய திட்டங்களையும் சதிகளையும் முறியடித்து ஜெயிக்கிற ஒரு மாபெரும் யுத்த சேனையாக அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதை விட முக்கியமாக கள்ள வேலையாட்கள் யாருன்னு பார்த்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான பணியாகவும் இந்த கடைசி கால அபிஷேகம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம், குறிப்பாக இந்த கடைசி கால அபிஷேகம் ரொம்பவும் அவசியம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். சரி, நம்ம அபிஷேகத்தை பெறுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை விட நம்ம என்ன இந்த நாள்ல ரொம்ப முக்கியமானது நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அபிஷேகத்தை பெறுவதும் அதுல நடக்கிறதும் அதை பாதுகாத்து கொள்வதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு தடவை பெற்றுக்கொண்டு அதை நம்ம அப்படியே அவித்து போட்டுறக்கூடாது. பெற்றுக்கொள்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அபிஷேகத்தில் நடக்கிறதும் அந்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்கிறதும் முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். அப்ப எப்படி அந்த அபிஷேகத்துல நடப்பது, எப்படி நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது தேவனுடனான ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நமக்கு
நமக்கு இருக்கிற பொழுதும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட, அதாவது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழுகிற பொழுதும் தான் இந்த அபிஷேகத்தை நம்மால பாதுகாத்து கொள்ள முடியும், அதுல நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு சோர்ஸ், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சோர்ஸ். அப்ப அந்த சோர்ஸோட, அந்த இயேசு கிறிஸ்துவோட நம்ம கனெக்ட் பண்ணப்பட்டாதான் தொடர்ந்து நம்ம இயங்க முடியும். அப்ப நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கு உதாரணமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மொபைல் சார்ஜரை கூட பார்க்கலாம். மொபைல் நல்ல பல ஆயிரங்கள் போட்டு நம்ம வாங்கியிருப்போம், மொபைல் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண உடனே அதுல அப்படியே பேட்டரி தீந்து போயிடும். உடனே நம்ம என்ன செய்வோம், போய் கொஞ்ச நேரம் சார்ஜ்ல போடுவோம். அப்ப சார்ஜ் பண்ணாதான் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணவே முடியும். அப்ப அந்த கரண்ட், அந்த பேட்டரிங்கிறதான சோர்ஸ். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சோர்ஸ். நம்ம அவரோட கனெக்ட் பண்ணப்பட்டாதான் நம்மால தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிலாம் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இன்டிமசியில தான் நம்ம கனெக்ட் ஆக முடியும். கர்த்தரோடு நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது? நம்ம கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கணும், வேத வசனங்களை வாசித்து அதை நம்ம தரித்திருக்கிற பொழுது கர்த்தரோட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொதுவாக நம்ம செய்கிற செயல்கள் அல்ல, நம்ம கர்த்தரோடு இருக்கிற இன்டிமசியில தான் கர்த்தருடைய அபிஷேகம் நம் வாழ்க்கையில அப்படியே ஃப்ளோ ஆகும், நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்கிற செயல்கள்ல எந்த காரியமும் ஒரு முக்கியமானது இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப பாவமும் உலகத்தின் சாயலும் அபிஷேகத்தை கரப்ட் பண்ணிரும். அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா காவலோடையும் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல எந்த இடத்துலயும் உலகத்தோட நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா நோவா எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அதே போல எந்த இடத்துலயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழுகிற பொழுது அபிஷேகத்துல தொடர்ந்து நம்மளால நடக்க முடியும், அந்த அபிஷேகத்தை பாதுகாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அப்படி நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்படி இந்த அபிஷேகத்தை நம்ம புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவ பாதத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற பொழுதும் உபவாசம் செய்கிற பொழுதும் தான் அப்படியே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய வறட்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தடுக்கும். அப்ப தினந்தோறும் தேவ பாதத்துல நம்ம காத்திருந்து அந்த அபிஷேகத்துல நிரப்பப்படணும் அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். மூன்றாவது, அபிஷேகத்துல எப்படி நடப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த காரியமா இருந்தாலும் சரி சரியாக நம்ம டிசன் பண்றதன் மூலமாகத்தான் இந்த அபிஷேகத்தை நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது வஞ்சகங்கள் நிறைந்த ஒரு கொடிய காலம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே கலப்படம் நிறைந்திருக்கு. அதனால நம்ம ரொம்ப கவனமாக எல்லாத்தையுமே டிசன் பண்ணணும். உண்மை எது, பொய் எது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையுமே நம்ம வித்தியாசம் கண்டுபிடித்து நம்ம டிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப வசனத்துல நம்ம வேறுபட்டு இருந்தா மட்டும்தான் நம்மளால ரொம்ப சுலபமாக எது தேவனுக்குரியது அப்படிங்கிறத டிசன் பண்ணி இனம் கண்டு கொள்ள முடியும், நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அபிஷேகத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும், அதுல நிலைத்திருக்கணும், அதுல நடக்கணும்னு சொன்னா கர்த்தரோட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், பிரித்திருக்கப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வேணும், தொடர்ந்து நம்முடைய அபிஷேகம் புதுப்பித்து கொண்டே இருக்கணும், நம்ம எல்லாவற்றையும் டிசன் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இந்த அபிஷேகத்தை கரப்ட் பண்ற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு 2 காரியம். முதலாவது, பாவங்கள். ஏசாயா 57:2 இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கழுவப்படாத பாவங்கள் நமக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவ வல்லமை நம் மூலம் வெளிப்பட முடியாதபடிக்கு இந்த பாவங்கள் தடை செய்து விடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நாள்ல நம்ம நாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும், பாவங்கள் ஒருவேளை நமக்குள்ளாக மறைந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம அறியாமலேயே மறைந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை கரப்ட் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தினத்தோறும் நம்ம கழுவப்பட்டு பாவங்கள் இல்லாதபடிக்கு நம்முடைய அபிஷேகத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்ம தடை பண்ணுகிற ஒரு காரியம் என்ன, கரப்ட் பண்ற காரியம் என்னன்னு பார்த்தா மேட்டிமை.
மேட்டிமை அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய மேட்டிமையா இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்களா இருக்கலாம். மேட்டிமை அப்படின்னு சொன்னாலே அது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 10:12 நம்ம வாசிச்சு பார்க்கலாம். மகிமை அப்படிங்கிறது கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. சுய மகிமைய எந்த இடத்துலயுமே நம்ம தேடக்கூடாது, அது ரொம்ப தவறானது. அப்ப மேட்டிமை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா நம் ஜெயங்களை மறைந்திருந்து தடுத்து போடும். அப்படிங்கிறதுனால மேட்டிமை நமக்குள்ளாக இருக்குதா அப்படிங்கிறத இந்த நாள்ல தேவ சமூகத்துல அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப பாவங்களாக இருக்கலாம், மேட்டிமைகளாக இருக்கலாம், இதெல்லாம் மறைந்திருக்கும். ஆனா அது என்ன செய்யும்னா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளியேறப்பெற்ற அபிஷேகத்தை கரெக்ட் பண்ணிரும். அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். கடைசி காலம் அப்படிங்கிறது இருளின் கிரியைகளும் பலம் பெறுகிற ஒரு காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருள் அதிகாரம் பெறுகிற ஒரு காலம் எதுன்னு சொன்னா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கடைசி காலம் தான். அப்ப கடைசி கால அபிஷேகம் நம்ம மேல் ஊற்றப்படுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இருளை ஜெயித்து வெளிச்சத்தை நம்ம பரவ செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்காக நம்ம மகிமையாக எரிந்து பிரகாசிக்கிற நெருப்புகளாக, தீபங்களாக நம்ம மாற்றப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். அப்ப இந்த கடைசி கால அபிஷேகம் அப்படிங்கிறது சாதாரணமானது இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம் ஒன்று இருக்கு. ஆனா இந்த கடைசி கால அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கானது, ஸ்பெஷலானது. அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அபிஷேகம் அக்கினியினாலையும் வல்லமையினாலையும் அதிகாரத்தினாலையும் முத்திரையிடப்பட்ட ஒரு அபிஷேகம். இது ராஜ்யத்தின் வேலைக்காக கொடுக்கப்படுகிற அனாயிட்டிங் தான் அந்த கடைசி கால அபிஷேகம். கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கணுங்கிற அந்த வேலைக்காக கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். அப்ப இந்த அபிஷேகம் பெறுகிற ஜனங்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க சொல்லிதான் இந்த நாள் கற்றுக்கொண்டோம். தேசங்கள் எல்லாம் திகைத்து போகும். ஆனா இந்த அபிஷேகம் பெற்றவர்களோ சகலத்தையும் பகுத்தறிந்து தெளிவுள்ளவர்களாகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் தேசத்தை அசைக்கிறவர்களாகவும் அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொண்டோம். ஆனா நம்ம கவனமா இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா அபிஷேகத்தை பெறுவதும் அதுல நடப்பதும் அந்த தீபம் அணைந்து விடாத படிக்க நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாப்பதும் ரொம்பவே அவசியம் அப்படிங்கறத தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். ஞானமுள்ள மனிதன் தான் இந்த கடைசி காலத்துல தங்களுடைய எண்ணெய் குறையாம தங்களுடைய வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ளுவாங்க, தங்களுடைய விளக்குகளை இறுதி பரியந்தம் காத்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனாய் கர்த்தர் இந்த நாளில தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எரிந்து பிரகாசிக்கிற நெருப்புகளாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் சாதிக்கிறவர்களாக இந்த நாளை மாற்றணும் அப்படிங்கறத தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.